ரஹ்மான்கிட்ட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் இருக்கு? எங்க அப்பா வந்து ஒரு ரெக்கார்டிங்க்கு வந்தபோது எங்க அப்பா வெளியில சோஃபால வெயிட் பண்ணிட்டு இருந்தாலாம். நடுராத்திரி ரெக்கார்டிங். திடீர்னு அப்பா தோள் மேல ஒரு கை வந்துதான். சார் காஃபி குடிக்கிறீங்களா இல்ல பில்லு ஏதாவது எடுத்துன்னு வரவான்னு கேட்டாராம் ரஹ்மான் சார். திரும்பி பார்த்தா ரஹ்மான் சார்னு எங்க அப்பாவுக்கு கையும் ஓடல காலம் ஓடலையா. சினிமா பிளேபேக் சிங்கிங் நம்பியே ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க முடியுமா? அப்போ வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஒரு 10 சிங்கர்ஸ் இருந்தோம். இன்னைக்கு 1000 சிங்கர்ஸ் இருக்கும். சினிமாவில் இன்னுக்கும் பெண்கள் வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்குதா? அவங்க ஒழுங்காக நடத்தப்படுகிறார்களா? பாடகிகள் வச்சு சொல்லுங்க. என்னோட ஃபீலிங் என்னன்னா, நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு ரிட்டர்னும் வரும். நிறைய பேர் வந்து என்ன அரகன்ட்னு சொல்லுவாங்க. நீங்க வருவீங்க, உங்க வேலையை முடிப்பீங்க, நீங்க பாட்டுல போயிட்டே இருப்பீங்க. நான் என் வேலையை முடிச்சா அடுத்த 5வது நிமிஷம் அந்த இடத்த காலி பண்ணிடுவேன். இப்போ மீ டூ புயல் நடிச்சதுல கொஞ்ச நாள் முன்னாடி அதில் வந்து சினிமா சிங்கர்ஸ் மட்டும் இல்லை கர்நாடிக் மியூசிஷியனும் சிக்கினாங்க. இந்த மீ டூ புயலில் சொல்கிற சில விஷயங்கள் வந்து உண்மையாக நினைக்கிறீங்களா அல்லது இதில் பார்ஷியல் உண்மை நினைக்கிறீங்களா? ரஹ்மான்கிட்ட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் இருக்கு? அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சார் எவ்வளோ உயரங்கள்ல போனாலும் இவ்வளோ எளிமையா ஒரு பர்சன் இருக்க முடியுமான்னு அதுக்கு ஒரு எபிட்டோம் வந்து ரஹ்மான் சார் தான். ஏன்னா எவ்வளோ அவார்ட்ஸ், எவ்வளோ ரெக்கக்னிஷன்ஸ். ஐ திங்க் தமிழ் இசையை ஒரு குளோபலைஸ் பண்ணது, குளோபல் மியூசிக்ல தமிழ் மியூசிக்கு, தமிழ் ஃபிலிம் மியூசிக்கு ஒரு ஸ்பாட் கொடுத்தது வந்து ரஹ்மான் சார் தான். ஸோ அவரோட ரெக்கார்ட் பண்ணும்போது ரொம்ப, அதாவது நம்மளை எவ்வளோ தூரம் கம்ஃபர்டிங்காக பேச முடியுமோ, கம்ஃபர்டபுளாக வைக்க முடியுமோ, நமக்கு அந்த ஒரு பதட்டம் இருக்கும், அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக பிஹேவ் பண்ணுவார். எங்கள் அப்பா வந்து ஒரு ரெக்கார்டிங்க்கு வந்தபோது எங்கள் அப்பா வெளியில் சோஃபாவில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலாம். நடுராத்திரி ரெக்கார்டிங். அப்போ திடீர்னு அப்பா தோள் மேல ஒரு கை வந்துதான். சார் காஃபி குடிக்கிறீங்களா இல்ல பில்லு ஏதாவது எடுத்துன்னு வரவான்னு கேட்டாராம் ரஹ்மான் சார். திரும்பி பார்த்தா ரஹ்மான் சார்னு எங்க அப்பாவுக்கு கையும் ஓடல காலம் ஓடலையா. ஸோ அவ்வளோ எளிமையான ஒரு பர்சன். ஐ திங்க் ஒரு ஃபுல் ஃப்ரீடம் டு த சிங்கர். நம்ம என்ன வேணா இம்ப்ரவைஸ் பண்ணலாம், நம்மளோட என்னெல்லாம் கற்பனைகள் அதுல வருதோ அது எல்லாமே ஆட் பண்ணலாம். அதுக்கு உண்டான ஒரு ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய ஒரு கம்போசர். சரி, இன்னைக்கு நீங்கள்லாம் 2000 பேட்ச் சொல்லப்போனால் சரியா, 2000 வந்தவங்க நீங்கள்லாம் இன்னைக்கு சினிமாவில் பாடுறதுக்கு பாருங்க, அது வந்து ஜஸ்ட் பாடிட்டு போக வேண்டியது தான். ஏன்னா ஒரு பக்கம் சூப்பர் சிங்கர்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, புது புது சிங்கர்ஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. குரல் யாருதுன்னு அவங்க நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறது மட்டும் போயிட்டுருக்காங்க. ஸோ இனிமே வந்து வருங்காலத்தில் சினிமா பிளேபேக் சிங்கிங் நம்பியே ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க முடியுமா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு காலத்துல அப்படிலாம் இருந்தாங்க, உங்க பீரியட்ல ஓரளவு சாத்தியமாச்சு. கரெக்ட், ஓரளவு சாத்தியமாச்சுங்கிறது ரொம்ப வாஸ்தவமான ஒரு பேச்சு. ஏன்னா அப்போ வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஒரு 10 சிங்கர்ஸ் இருந்தோம். இன்னைக்கு 1000 சிங்கர்ஸ் இருக்கும். குரலே தெரியல. ஸோ என்னன்னா அந்த ஒரு பீரியட்ல வந்ததுனால எங்களுக்கு நிறைய பாடல்கள் கிடைச்சது. முதல் மழைன்னு சொன்னா மகத்தி பாட்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு அந்த வாய்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு 5-6 பாட்டு ஒரு பெரிய ஹிட் ஆனாதான் அந்த ஒரு சிங்கரோட பேர் வந்து அடிக்கடி நமக்கு ரெசனேட் ஆகும். இது வந்து சித்ராமா குரல், இது ஜானகியம்மா குரல் ஏன் சொல்றோம்? ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடியிருக்காங்க. சோ அந்த ஆயிரக்கணக்கான பாடல்கள் போய் ஒரு ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த ஃபியூ ஹண்ட்ரட்ஸ்ல நாங்க வந்ததுங்கிறது ரொம்ப ரொம்ப லக்கியான ஒரு ஃபேஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 600 சாங்ஸ்க்கு மேல நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், நான் பாடியிருக்கேன். தமிழ் மலையாளம் எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடா பஞ்சாபி ஆல்பம் இதுலலாம் நான் பாடியிருக்கேன். ஸோ இது 600 ஃபிலிம்ஸ்ல நான் பாடியிருக்கிறத சொல்றேன். ஸோ என்னோட ஃப்ரெண்டு சிங்கர் ஹரீஷ் ராகவேந்திரா அவர்கள் சொல்லுவார் என்னன்னா, நான் சூப்பர் ஹிட்ஸ் வந்த போது நான் வந்து என்ன மாதிரி ஒரு பாடகி இந்த உலகத்துல கிடையாது அப்படிங்கிற ஒரு அகங்காரம் நான் கொண்டு போனதும் கிடையாது. ஹிட்ஸ் வரும், வராம போகும், ஒரு 2 வருஷம் பாட்டே இருக்காது, பாடுற பாட்டு ஹிட்டும் ஆகாது. ஸோ அந்த ஒரு ஃபேஸ்ல ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஏதோ ரொம்ப உடஞ்சு போய் அதுவும் கிடையாது. ஏன்னா எனக்கு என்னோட ஃபோக்கஸ் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் கர்நாடிக் மியூசிக். ஸோ பாட்டு வருது வரல, நல்ல பாட்டு வருது, நான் பாடுறேன்,
ரெக்கார்ட் பண்றேன், அது ஹிட் ஆகுது, ஹிட் ஆகல, அது வந்து கடவுள் ஒரு பிளெஸிங் தான் அது. ஸோ இன்னைக்கு வந்து எப்படின்னா இந்த ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சாங்ஸ் சில சிங்கர்ஸ்க்கு வந்து ஒரு பாட்டு ஹிட் ஆகுது, அதுக்கப்புறமா அவங்களோட சஸ்டனன்ஸ் இல்லாம இருக்கு இப்போ. ஸோ இந்த 2000s அப்புறமா வந்த பேட்சுக்கு அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஐ திங்க் தட்ஸ் வாட் தே ஃபேஸ். ஒரு சிலரை தவிர ஒரு சிலரோட கெரியரோட ஹைக் பார்த்தோம்னா ஒரு அடுக்கடுக்கா ஹிட் சாங்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த பாட்டை அவர் பாடினாரு அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு எதுவும் சொல்ல முடியல. இன்னைக்கு ஒரு ஃபியூ சிங்கர்ஸை தவிர பாக்கி நம்மளால சொல்ல முடியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு உள்ள மியூசிக் கம்போசிங் இருக்கு பாருங்க, எல்லாமே வந்து ஹஸ்கி வாய்ஸ் இல்லைன்னா வந்து ஒரே இறைச்சல் மியூசிக்காக பண்ணாரும்போது நல்ல சிங்கர்ஸே தேவையில்லையோ இன்னைக்கு, அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு நிலைமை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம மக்களை தான் நம்மளை தான் நம்ம பிளேம் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஒரு பாட்டை வந்து அடிக்கடி போட்டு 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 ஹிட் ஆக்கி விட்டுறோம். ஸோ மியூசிக் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவோம், அஃப்கோர்ஸ் ஃபிலிம் இஸ் பிஸ்னஸ். ஸோ அது வந்து ஹிட் ஆகணும், ரெவென்யூ வரணும் அப்படின்னா அதில் வந்து அவங்களுக்கு மக்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை கேட்ரு பண்ணாதான் அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் வந்து ஃப்ளரிஷ் ஆகும். ஸோ நம்ம ஒரு பாட்டு ரிலீஸ் பண்றாங்க, அதை நம்ம சூப்பர் ஹிட் ஆக்கி விட்டுறோம். அஃப்கோர்ஸ் வர படங்கள்ல எல்லாத்தையும் அதே மாதிரி பாட்டு தான் வரும். நம்ம ஃபார் சேஞ்ச் இப்போ வந்து நான் பிழை அப்படிங்கிற சாங் வந்து சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. சச் a பியூட்டிஃபுல் மெலடி. அனிருத் அவர்களோட மியூசிக்ல பிரில்லியன்ட்டான ஒரு காம்போசிஷன், அது ஹிட் ஆயிருக்கு. அவரே தான் அரபி குத்து போடுறாரு. ஆஃப் கோர்ஸ். ஸோ ஒரு மியூசிக் டைரக்டருங்கும் போது எல்லா விதமான ஆடியன்ஸஸ்க்கும் கேட்டர் பண்றது அவரோட டியூட்டி. அதை அவர் பெர்ஃபெக்டா பண்றாரு. அனிருத் அவர்களோட சாங்ஸ் வந்து ஐ மீன் என் பையனுக்கெல்லாம் உயிர். ஸோ அது அப்படி சொல்லும் போது நம்ம எது ஹிட் ஆகுறதோ அதே மாதிரி சாங்ஸ் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கும். ஸோ ஆடியன்ஸோட ப்ரெஃபரன்ஸ் தான் அது. சரி, உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றிலாம் நிறைய பேசுகிறோம். சினிமாவில் இன்னுக்கும் பெண்கள் வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்குதா, அவங்க ஒழுங்காக நடத்தப்படுகிறார்களா, பாடகிகளில் வச்சு சொல்லுவீங்க? என்னோட ஃபீலிங் என்னன்னா, நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு ரிட்டர்னும் வரும். நம்ம நல்லபடியாக நடந்துக்கிறோம், நம்ம வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிறோம், அந்த ரெஸ்பெக்டை ஏர்ன் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து மகளிர்கிட்ட தான் இருக்குது. நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் எதிராளி வந்து நம்ம கிட்ட நடந்துப்பாங்க. இது வந்து என்னோட தாழ்மையான கருத்து. என்னோட 20 years ஆஃப் ஃபிலிம் கெரியர் அண்ட் என்னோட 20 years ஆஃப் கர்நாடிக் கெரியரில் ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான மூமெண்ட் கூட நான் ஃபேஸ் பண்ணது கிடையாது. இதை நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவேன். நான் நிறைய பேர் வந்து என்ன அரகண்ட்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் வருவீங்க, உங்கள் வேலையை முடிப்பீங்க, நீங்கள் பாட்டில் போயிட்டே இருப்பீங்க. நான் என் வேலையை முடித்தா அடுத்த 5வது நிமிஷம் அந்த இடத்த காலி பண்ணிடுவேன். அதுக்கு மேலே நான் ஐ வில் நாட் ஹேங் அரவுண்ட். என்னை வந்து யூ கேன் நாட் ஹவ் சீன் மீ இன் எனி பார்ட்டிஸ், கெட் டுகெதர்ஸ், இந்த மாதிரி திங்ஸ். இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் நான் வந்து அப்படி தான். திஸ் இஸ் மை வே ஆஃப் லைஃப். நான் வந்து எனக்குன்னு ரொம்ப க்ளோஸ் செட் ஆஃப் 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா. நான் வெளியில் போகிறதுனா அவளோட போவேன், இல்லைன்னா என் ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா, என் ஹஸ்பண்ட், என் குழந்தையோட நான் போவேன். ஸோ என்னோட ஜென்ரல் இன்ட்ராக்ஷன் வித் பீப்புள் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். அதனாலேயே வந்து என்ன அரகண்ட்னு சொல்லுவா. ஸோ என் கூட க்ளோஸாக பழகினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தட் ஐ எம் நாட் அரகண்ட். நான் உண்டு, என் வேலை உண்டு, என் வேலையை முடிச்சேன்னா நான் ப்ராக்டிக்கல். I'm very practical that way. I will not unnecessary lengthen a conversation beyond professionalism. So அந்த ஒரு professionalism நான் வந்து மெயின்டைன் பண்ணி போயிடுறேன். இல்லை மகதி, இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பின்னணி இருக்கு, அப்பா அம்மா எல்லாம் நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. நிறைய ஒரு ஏழை பாடகி ஊற்றிருக்காங்க. நீங்கள் அப்படி யோசிங்க, ஒரு ஏழை பாடகி, நல்ல குரல் வளம், நல்ல ஞானம் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் பெருசாக இல்லவே இல்லை. அந்த மாதிரி ஒரு பாடகி வந்து சினிமாவில் வரும்போது, இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஓகே, இதுக்கு பின்னாடி உங்களுடைய ஆன்மா வந்து கர்நாடிக்கில் இருக்குது. ஆனால் அந்த பாடகியை பொறுத்தவரை சினிமாவை தான் நம்பி இருக்கணும், வருமானத்துக்கும் எல்லாத்துக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சாதாரண பாடகியால் இருக்க முடியாது. அந்த பெண்ணை வந்து சினிமாவில் வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்குமா அவங்களுக்கு? எல்லாத்துக்கும் அந்த முயற்சிங்கிறது கண்டிப்பா. முயற்சி மட்டும் இல்லை, அவர் சில பேர் வந்து தவறாக நடந்து கொள்ள முயலும் போது அந்த பாடகி என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு சரியான பின்னணி இல்லை. ஸோ நீங்க கேட்குற இந்த கொஸ்டின், இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் ஃபிலிம் மீடியா பர்சன்னு மட்டும் இல்லை,
எல்லா ப்ரொஃபஷன்ஸ்லயும் இருக்கு லேடிஸ்க்கு. இருக்கு. ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு கடையில வேலை செய்யற ஒரு லேடி, ஒரு 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 கிராசரி ஷாப்ல வேலை செய்யற லேடில இருந்து ஆரம்பிச்சு தி பிக்கெஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷன்ஸ்லயும் இந்த சேலஞ்சஸ் இருக்கு. அதான் நான் முதல்லயே சொன்னேன், நமக்கு என்ன வேணும், நான் இந்த பாதையில தான் நான் போவேன், எனக்கு இந்த பாதையில எனக்கு வந்து தடங்கல்கள் வருதுன்னா அந்த தடங்கள்லாம் நான் எப்படி கிராஸ் பண்றேன், நான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கேனா இல்லையாங்கிற நிறைய மொமெண்ட்ஸ் வந்து டெஸ்டிங் மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். அதெல்லாம் கடந்து வருதுதான். எங்க அம்மா கூட அழகா, ரொம்ப அழகா சொல்லுவா எங்க அம்மா. ஜென்ரலா இந்த துறையில வந்து பேசும்போது அவ வந்துட்டா, மேல வந்துட்டா அப்படின்பா. ஸோ வந்துட்டா அப்படிங்கிறது வந்து அந்த மேல வருது அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரேஸ் இஸ் ஃபார் ஆல் திஸ் பேரியர்ஸ், ஆல் தீஸ் பேரியர்ஸ். அது வந்து மென்னால மட்டும் கிடையாது, நிறைய விதங்கள்ல இருக்கும், நிறைய போட்டிகள் இருக்கும், பொறாமை இருக்கும், நம்மளை யாரு காலை பிடிச்சி இழுத்து விடலானே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தான் வர முடியும். அதுக்கு மேல நான் இப்படிதான் இந்த மாதிரி என்னோட ப்ரொஃபஷன்ல வந்து எனக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் டிசிப்ளின் இருக்கு, அந்த டிசிப்ளினை விட்டு நான் வெளியில போக மாட்டேன் அப்படின்னு நமக்குள்ள கண்டிப்பா வச்சுண்டா ஐ திங்க் எதுவுமே கிட்ட வராது. இது தொடர்பாக இன்னொரு கேள்வி. இப்போ மீ2 புயல் நடிச்சதுல கொஞ்ச நாள் முன்னாடி அதில் வந்து சினிமா சிங்கர்ஸ் மட்டும் இல்லை, சினிமா மட்டும் இல்லை, கர்நாடிக் மியூசிஷியனும் சிக்கினாங்க. இந்த மீ2 புயலில் சொல்கிற சில விஷயங்கள் வந்து உண்மையாக நினைக்கிறீங்களா அல்லது இதில் பார்ஷியல் உண்மை நினைக்கிறீங்களா? அலிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் வித் தட் பர்சன். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களுக்கு என்ன நடந்திருக்கோ அதை வச்சு அலிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதில் உண்மை இருக்கலாம், பொய் இருக்கலாம், அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது வந்து எல்லாருக்கும் அப்ளை ஆகாது. ஸோ தட்ஸ் மை வியூ. சூப்பர். உங்களுக்கு வந்து பேர் வச்சது பாலமுரளி சார் தான். என்ன மகதேன்னு அவர் கண்டுபிடிச்ச ராகத்தை அவரே வச்சார். உங்களுக்கு பெரிய கொடுப்பினை இது. பாலமுரளி நிறைய கீர்த்தனை கற்றுக்கிட்டீங்களா? பாலமுரளி சார் கிட்ட எப்படின்னா, குருஜி வந்து எங்க அப்பாவோட குரு. ஸோ சின்ன வயசுலேருந்தே குருஜியோட கீர்த்தனைகள், தில்லானா, ஸ்வர்ணம்ஸ் இது எல்லாமே கேட்டு கேட்டு கேள்வி ஞானத்துல வந்து எனக்கு எல்லாமே ரத்தத்திலேயே அப்படியே ஊறி போயிருக்கு. ஏன்னா அப்பா ப்ராக்டிஸ் பண்றது அப்படியே நான் காதுல வாங்கி நான் பாடிடுவேன். ஸோ குருஜி கிட்ட நேரா போய் கத்துனதுங்கிறது ஒரு ரெண்டு ஒரு ஃபியூ கிளாஸஸ் தான். அது நானும் அப்பாவும் மட்டும்தான். அனுபவமா இருக்குமே அவர்கிட்ட கத்துக்கிறது. அதாவது இன்னைக்கு வந்து ஒரு பாட்டு பாடிட்டு அது சூப்பர் ஹிட் ஆன உடனே நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் நான் மீட் பண்றேன். பட் இவ்வளோ உயரத்துல இருக்கிற ஒரு மகான், ஒரு மாமேதை, மேஸ்ட்ரோ, ஜீனியஸ், அவர் இந்த டைம்ல அவரோட இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு பாக்கியம் தான். ஸோ அவர் மாதிரி ஒரு ஜீனியஸ் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கான்சர்ட் அட் மியூசிக் அகாடமிக்கு ஃப்ரண்ட் ரோல வந்து உட்காந்தார். ஸ்க்ரீன் லிஃப்ட் பண்ணும்போது குருஜி ஃப்ரண்ட்ல, எனக்கா அவ்வளோதான் டென்ஷன், பயங்கர டென்ஷன். ஸோ குருஜி மாதிரி இப்போ வந்து ஒரு ரெண்டு பாட்டு பாடி ஹிட் ஆனாலே என் மேனேஜர் கிட்ட பேசுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்படின்னு சொல்றேன். அந்த 811223 அப்படிங்கிற அவரோட ஃபோன் நம்பர் லேண்ட்லைன் எடுத்தா குருஜி தான் ஃபோன் அட்டென்ட் பண்ணுவார். சொல்லுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளிசிட்டி. அண்ட் நான் ஏதாவது அவர்கிட்ட சொல்லுவேன், குருஜி நான் உங்களோட ஒரு காம்போசிஷன், ஒரு கீர்த்தனை, அப்படி இல்லைன்னா ஒரு தில்லானா, கண்டிப்பா இல்லை ஒரு வர்ணம், குருஜியோட ஏதோ ஒரு காம்போசிஷன் வந்து என் கச்சேரியில கண்டிப்பா இருக்கும். அது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். என்னோட ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல, டிவைன் ஜெம்ஸ் அப்படின்னு அந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல வந்து குருஜி தான் அதை ரிலீஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் காப்பி வந்து பாலச்சந்தர் சார் ரிசீவ் பண்ணார், கே பாலச்சந்தர் சார். அப்போ வந்து குருஜி அந்த ஸ்பீச்ல சொல்லும் போது ஷீ இஸ் அனதர் பாலமுரளி கிருஷ்ணா அப்படின்னாரு. ஸோ எனக்கு வந்து அது மகா பாக்யம் அன்னைக்கு குருஜி கிட்டேருந்து அப்படி ஒரு ஆசீர்வாதம், அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்ததுங்கிறது. ஸோ இன்னைக்கும் குருஜி அப்படின்னா மெய் செலுத்து தான் போகும். அவருடைய தில்லானா ஏதாவது ஒன்று அவர் அல்லது வேற கீர்த்தனை கண்டிப்பா அவருடைய ஹிட்ஸ்ல ஏதோ ஒன்று, பர்கே பங்காரமைனோ எது கண்டிப்பா கண்டிப்பா.
திருதிருத்தும் தகதீம் நன தனதிரனா 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 திருதிருத்தும் தகதீம் நன திருதிருத்தும் தகதீம் நன திருதிருத்தும் தகதீம் நன 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 தீம் 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 நனனதீம் நனனதீம் நனனதோம் தீம் 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 நனனதீம் நனனதீம் நனனதோம் தீம் 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 நனனதீம் நனனதீம் நனனதோம் தாங்கதகதோம் தகதகதோம் தாங்கதகதோம் தகதகதோம் தாங்கதகதோம் தகதகதோம் திருதிருத்தும் தகதீம் நன தனதிரனா 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 திருதிருத்தும் தகதீம் நன திருதிருத்தும் தகதீம் நன திருதிருத்தும் தகதீம் நன நன நன. பாலமுரளி தில்லானால கேட்க ரொம்ப ஈஸியா இருக்கும், கஷ்டம் பாடுறது. ரொம்ப சரி, ரொம்ப நீங்க கஷ்டம். பாலமுரளி ரொம்ப சாஃப்ட் பர்சன், ரொம்ப ஃப்ரீயா பேசுவார். அவர்கிட்டையும் கத்துட்டு இருக்கீங்க. டஃப் மாஸ்டர் நம்ம சேஷகோபாலன்ட்டையும் கத்துட்டு இருக்கீங்க, மதுரை சேஷகோபாலன்ட்டையும். அவருடைய அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். சேஷகோபாலன் சார் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஏகலைவன் மாதிரி. ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு வெறி அவரோட மியூசிக் மேல. ஆமா, நிச்சயமா. ரொம்ப பேரலான கான்ட்ராஸ்டிங் ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக். ஆமா. எப்படின்னா டிஎன்எஸ் அங்கிள் வந்து அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு காலேஜ் டைம்ஸ்லேருந்து. ஸோ ஒரு 9th ஸ்டாண்டர்ட் 8th 9th எல்லாம் படிக்கும்போது திருச்சூர்ல வந்து புஷ்பகிரி அக்ரஹாரம் அந்த ராமர் கோவில்ல வந்து வசந்தோத்சவம்னு நடக்கும். அங்க வந்து டிஎன்எஸ் அங்கிள் கச்சேரிலாம் கேட்டு பயங்கர இன்ஸ்பிரேஷன். எல்லாம் அவர் பாடுறது அப்படியே ட்ரை பண்ணும் அப்படிங்கிற ஒரு வெறியில அவரோட மியூசிக் மேல அப்படி ஒரு டிவோஷன், அப்படி ஒரு பக்தி. அவர் கேரளா வரும்போது நான் எங்க ஆத்துல ஸ்டே பண்ணியிருக்கார், நிறைய அவர்கிட்ட கத்துன்னு இருந்திருக்கேன். ஸோ ரொம்ப பேரலான ஸ்டைல்ஸ், அதை வந்து அமால்கமேட் பண்ணி ஒரு அமால்கம் மாதிரி என்னோட சிங்கிங் இப்போ இருக்கு. ஸோ ரொம்ப கஷ்டம். சேஷகோபாலன் வந்து கொஞ்சம் நாதஸ்வர பாணி, அது கொஞ்சம். ஆமா, எக்கச்சக்கமான பிருகாஸ், எக்கச்சக்கமான கமகங்கள். அதாவது அவளை பத்திலாம் பேசுறதுக்கு வாயே கிடையாது. ஸோ எவ்வளோ ஜென்மம் எடுத்தாலும் அந்த அந்த மியூசிக்ல வந்து ஒரு 1% பாட முடிஞ்சா ரொம்ப பெரிய சக்சஸ்ன்னு நினைக்கக்கூடிய ஆள். இன்னைக்கும் வந்து குரு அப்படின்னா வந்து அந்த டிவோஷன் அண்ட் த பக்தி ஐ ஹாவ் டுவர்ட்ஸ் ஹிம் இஸ் இன்எக்ஸ்பிளிகபிள். சரி, இன்னைக்கு கர்நாடிக் மியூசிக் இருக்கு பாருங்க. கர்நாடிக் மியூசிக்ல அதாவது அந்த காலத்தில் நிறைய பேர் வந்து கர்நாடிக் மியூசிக்ல பார்த்தீங்கன்னா எஸ் கல்யாணராமன், மதுரை சோமு, செம்மங்குடி, அரியகுடி, இப்படி லால்குடி, இப்படி பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாங்க. அந்த அந்த அவங்களுடைய பாட்டுக்களை கேட்கும்போதே நமக்கு வந்து அது ஒரு அனுபவமாக இருக்கும். இன்னைக்கு சங்கீதக்காரர்கள் நிறைய பெருகிட்டாங்க, ஆனால் சங்கீதம் அவ்வளோ பெருகிட்டு தான், சங்கீதம் கொஞ்சம் சுருக்கமாக தானே இருக்குது. அதாவது இன்னைக்கு பாடுறவங்க எல்லாரையும் நான் சேர்த்து சொல்கிறேன், அன்னைக்கு அதெல்லாம் கேட்கும்போது அந்த பாஸ்ட் மாஸ்டர்ஸை கேட்கும்போது ஒன்று ஒரு அனுபவமாக இருக்கும். மிரட்டும், நீங்கள் இப்போ சொன்னீங்களே அதே மாதிரி மிரட்டும். இன்றைக்குமே அந்த ஒரு சிலர் பாக்கி இருக்காங்கல்ல. ஆனால் இன்னைக்கு வந்து நிறைய பேர் பாடுறாங்க, அந்த சங்கீதம் வந்து ஏதோ இருக்குது, ஆனால் அவங்க சாமர்த்தியமாக சம்பாதிக்கிறாங்க, ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறாங்க, ஃபாரின் போகிறாங்க, அவங்க பொருளாதார ரீதியில் நல்லா இருக்காங்க. ஆனால் சங்கீதம் வந்து அவ்வளோ ஒஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாமா நீங்கள்? ஒரு யங்ஸ்டராக இருந்துட்டு நான் சொல்லுவேன், சங்கீதம் வந்து யங்கர் ஜெனரேஷன் கிட்ட ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்குங்கிறத நான் ரொம்ப ஆணித்தரமாக. சேஃபாக இருக்கா, ஆழமாக இருக்கா? கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ல வந்து இன்டெப்த் நாலேஜ் அண்ட் இன்டெப்த் ஒரு மியூசிக்கல் அந்த ஒரு டெப்த்தோட பெர்ஃபார்ம் பண்றவ நிறைய பேர் இருக்கும். என்னையும் சேர்த்து நான் சொல்லுவேன், நிறைய பேர் இருக்கும். எங்க அப்பாவும் சொல்லுவா. அதாவது நம்ம எப்படின்னா, இது தெர் இஸ் நோ கம்பேரிசன், யூ கேனாட் கம்பேர். நீங்க சொன்ன மாதிரி கிரேட் மாஸ்டர்ஸ், ஐ திங்க் ஸ்டால்வார்ட்ஸோட மியூசிக் வந்து எப்படின்னா நம்ம வந்து பழைய காலத்துல வந்து ஒரு டேப்பை திறந்து நம்ம தண்ணி எடுத்து குடிக்கலாம்.
இப்போ வந்து நம்ம பண்ண முடியாது, நம்ம பாட்டில்டு வாட்டர் தான் நம்ம போகிறோம். ஏன் இப்போ வந்து அது ஏன் வந்து அது இம்பியூராக இருக்கான்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. ஏன் அப்படி இப்போ பண்ண முடியல அப்படின்னு நம்ம பண்ண முடியாது. முன்னெல்லாம் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். இன்னைக்கு அடுத்த நிமிஷம் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் போயிட்டு இருக்கோம், ரைட்? ஸோ அந்த ஒரு எவல்யூஷன். அப்போல்லாம் வந்து 4 மணி நேரம் கச்சேரி இருந்தது. இப்போ வந்து கச்சேரி வந்து கேப்சூல் சைஸில் 2 ஹவர்ஸ்க்கு ஆயிடுது கச்சேரி. ஸோ ஆஸ் வி ஆர் இன் கண்டினியூஸ் எவல்யூஷன், எல்லாரோட பொறுமையும் கம்மியாக இருக்கு. இன்னைக்கு வந்து நமக்கு படம் வந்து 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் படம் 4 மணி நேரம் படம்லாம் இருந்திருக்கு, 2 இன்டர்வல் விட்ட படம்லாம் இருந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து எல்லாம் ஒரு வெப் சீரிஸ் மாதிரி 40 மினிட்ஸ்க்கு மேலே தாங்கவே முடியல எதுவுமே. அதே மாதிரி ஐ திங்க் ஜனங்களோட ஆடியன்ஸோட டேஸ்ட்டும் வந்து வித்தியாசப்பட்டுட்டே இருக்கு. ரொம்ப ஹார்ட் கோரா ராகம் தானம் பல்லவி, ஆரம்பத்தில் ஒரு அடத்தாள வர்ணம் ராகம் தானம் பல்லவி, இந்த ரேஞ்சில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம்னா ஐயோ டூ மச் டு டேக், எங்களால் எடுத்துக்க முடியல இவ்வளோ இன்டென்சிட்டிங்கிற ஆடியன்ஸும் நான் பார்க்குறேன். 8 மணிக்கு மேலே உட்கார மாட்டேங்கிறேன் ராத்திரி. எல்லாரும் வந்து கொஞ்சம் யூனோ மெடிசன் சாப்பிட்டுட்டு டின்னர் சாப்பிடணும் அப்படிங்கிறவா, ஏசியில் உட்காந்துக்க முடியாதவா, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ ஹார்ட்கோர் கர்நாடிக் மியூசிக், ஐயோ அதை எங்களுக்கு வாங்கிக்கக்கூடிய சக்தி இல்லை. அதுக்காக சரி எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டா அலைப்பாயுதே குறையொன்றுமில்லை சின்னஞ்சிருக்கிலேயே இந்த மாதிரி ஒரு கல்யாண கச்சேரியில் பாடுற லிஸ்ட்டு போய் பாடினா அதுவும் பிடிக்க மாட்டேங்குது. ஐயோ கச்சேரியில் கண்டென்ட்டே இல்லை அப்படிங்கிறா. ஸோ இதுக்கு ஒரு பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் ஐ திங்க் டுடே யங்ஸ்டர்ஸ் நம்ம கச்சேரி, நான் வந்து மோர் தென் பீங் அ பர்ஃபார்மர், எனக்கு கச்சேரி இல்லாத நாளில் எனக்கு அந்த ஒரு பேக்டு சீசன் அந்த ஃபேஸ் தாண்டி நானும் எங்கள் அப்பாவும் நிறைய கச்சேரிக்கு போவோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கச்சேரி கேட்கறதுக்கு. அண்ட் we are simply stunned by the depth of music that the youngsters can give. So I think definitely இந்த நம்ம எப்படி இன்னைக்கு வந்து ஒரு எம்எல்வி அம்மா நம்ம வந்து செம்மங்குடி மரியக்குடி இந்த மாதிரி நம்ம பேசுகிறோமோ, ஒரு 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 50 வருஷம் கழிச்சு என் பையன் வந்து இன்னைக்கு பாடக்கூடிய யங்ஸ்டர்ஸோட பேரையும் சொல்லுவான், கண்டிப்பாக சொல்லுவான், நோ டவுட். நீங்கள் நடத்துகிற மகதி அகாடமியில் வந்து இப்போ அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? எங்கள் அப்பா வந்து 2003 வரைக்கும் அந்த ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் என் கூட ரெக்கார்டிங்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாமே வரணும், டூர்ஸ் எல்லாம் வரணுங்கிறதுக்காக அப்பா விஆர்எஸ் எடுத்துட்டா. அண்ட் 2003 we established மகதி அகாடமி ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ், விருகம்பாக்கம்ல இருக்கு. ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டிடியூஷனாக ஆரம்பித்தோம். எல்லா ஃபேக்கல்டிஸும், அதாவது வாய்ப்பாட்டு, வயலின், மிருதங்கம், வீணை, ஃப்ளூட், இது எல்லாமே கர்நாடிக், அண்ட் கிட்டார் அண்ட் கீபோர்டு வந்து வெஸ்டர்ன், அண்ட் வி ஆல்சோ ஹாவ் பரதநாட்டியம். ஸோ ரொம்ப ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஆரம்பித்த ஒரு இன்ஸ்டிடியூஷன். இன்றைக்கி எங்களுக்கு 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா மகதி அகாடமியில். ஸோ எங்களுக்குன்னு ஒரு தனி பில்டிங் இருக்குது விருகம்பாக்கத்தில். ஸோ இட்ஸ் அ ஃபுல் டைம் மியூசிக் இன்ஸ்டிடியூஷன். கர்நாடிக் மட்டும் கற்றுறீங்களா, அது வெஸ்டர்ன் உண்டா? வெஸ்டர்ன் வந்து கீபோர்டு அண்ட் கிட்டார் மட்டும் வெஸ்டர்ன். ட்ரினிட்டி காலேஜ் லண்டனோட சர்டிஃபைடு அந்த கிரேட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புகிறோம். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், கீபோர்டு அண்ட் கிட்டார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் இண்டியா லெவலில் டாப்பர்ஸ். மகதி அகாடமியில் அப்பர் மிடில் கிளாஸ், பணக்காரன் 2 பேரும் கற்றுக்கலாம், சாதாரண மனிதன் கற்றுக்கலாமா? கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஒரு ஏழை ஒருத்தருக்கான், அவனுக்கு நல்ல ஞானம் இருக்குது ஆனால் வசதி இல்லை, உங்க அகாடமிக்கு அனுப்பினா கற்றுக் கொடுப்பீங்களா? அந்த மாதிரி மானிட்டர்லி பெரிய சப்போர்ட் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் எங்க அகாடமில கத்துன்னு தான் இருக்கா. அவளோட ஃபீஸை வந்து நாங்க வேவ் பண்ணி தான் கத்து கொடுத்துருக்கோம். சமர்த் உங்களுடைய வாரிசா வரானா? சமர்த் நல்லா பாடுவான். என்னோட ஃபேஸ்புக் என்ன இன்ஸ்டால அவன் பாடுறது அரங்கேற்ற மாதிரி ஏதாவது பண்ணிட்டீங்களா இல்லையா? நிறைய வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். சமர்த் வந்து அவனுக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வாசிக்க தெரியும். செல்ஃப் டாட் தான், கீபோர்டு வாசிப்பான், கிட்டார் வாசிப்பான், வீணை வாசிப்பான். அவனே நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணுவான். இந்த டிஐஒய் எல்லாம் பார்த்து, யூடியூப்பை பார்த்து அவனே நிறைய பண்ணுவான். ஸோ சமர்த் வந்து நிறைய ஈடுபாடு, எக்கச்சக்கமான ஈடுபாடு இசையில. எங்க அப்பா கிட்ட கத்துக்கிறான், மற்ற குழந்தைங்களோட எங்க அகாடமியில சமர்த் வந்து பாட்டு கத்துக்கிறான், நல்லா பாடுவான். அரங்கேற்றம் உண்மையை பண்ணணும் ஹோப்ஃபுல்லி. சரி, இவ்வளவு நேரமும் எங்க ஸ்டுடியோவுக்கு வந்து பொறுமையாகவும்
அழகாகவும் யதார்த்தமாகவும் பதில் சொன்னீங்க. நன்றி பகதி. சந்திரசேகர் சார், நீங்க வந்து என்னோட என்னோட அந்த ஒரு ஜேர்னியில் வந்து ஒரு மிகப்பெரிய பார்ட்டாக இருந்திருக்கீங்க. ஒரு 15 வருஷமா உங்களுக்கு வந்து எங்கள் ஃபேமிலியே தெரியும். என்னோட மியூசிக்கல் ஜேர்னியில் ஒரு பெரிய பார்ட்டாக இருந்திருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ். உங்கள் கூட இந்த ஒரு இன்டர்வியூ வந்து இன்ட்ராக்ட் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாவ் தமிழா யூடியூப் சேனலுக்கும் ஆடியன்ஸ் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.